ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய வார்த்தையை குறித்து கொஞ்சம் சிந்திப்போம். தேவனுடைய வார்த்தை வல்லமையுடைய வார்த்தை. தேவனே தேவனுடைய வார்த்தையாகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுடைய வார்த்தை என்று ஒரு பெயர். இந்த நாளிலே வார்த்தை என்கிறதான காரியத்தில் வேதத்தில் என்னென்ன காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, வார்த்தையை கொண்டு தேவன் என்னென்ன காரியங்களை செய்தார் என்பதை சற்று நாம் பார்ப்போம். இந்த நாளிலே இந்த வார்த்தை தான் உலகத்தை படைத்தது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வசனத்தை படித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த வார்த்தை என்கிறதான காரியம் ஆங்கிலத்தில் இதை கிறிஸ்டோஸ் என்று சொல்வார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் அந்த ஆதி ஆகமத்தில் 1 அதிகாரத்தில் காணப்பட சிருஷ்டிப்பின் காலத்திலிருந்து இருக்கிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் என்று பார்க்கிறோம். அதோடு கூட ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே திருத்துவத்தினுடைய முக்கிய காரியங்களிலே ஒன்றாகிய கிறிஸ்து வார்த்தை வடிவிலே அந்த நாட்களிலே வாழ்ந்தார். அவரை கொண்டு உலகங்கள் உண்டாக்கப்பட்டது. ஒன்றும் தானாகவே தோன்றவில்லை. கர்த்தர் தம்முடைய வாய்களை திறந்து சொன்ன வார்த்தையில் எல்லாம் உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று வாயை திறந்து வார்த்தையினாலே சொன்னார். அப்படியே ஆயிற்று. அவர் அந்த சிருஷ்டிப்பின் காரியத்தில் அவர் என்னென்ன காரியங்களை எல்லாம் வார்த்தையின் மூலமாக கிறிஸ்து செய்தாரோ அவைகள் அனைத்துமே வந்தது என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த வாழ்க்கையில் நமக்கு இந்த வார்த்தை என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை ஆளுமை என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வார்த்தையை பற்றி பிடித்துக் கொள்வோம். இந்த வார்த்தையுடைய வல்லமையை நாம் நமக்கென்று எடுத்துக்கொள்கின்ற வேளையில் கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். கிறிஸ்துவாகிய வார்த்தை உங்களோடு கூட இருக்கட்டும். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை ஆதியில் இருந்தது, இன்றும் இருக்கிறது, அது எங்களுடைய வாயிலும் இருக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.